வாட்ஸ்அப் குழுக்களில் வரும் தகவல்கள் மீதான நம்பிக்கை குறித்து எமது செய்தியாளர் ரமேஷ் எழுப்பிய கேள்விகளுக்கு சென்னை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்ப்போம். இப்போ நீங்க ஒரு மெசேஜை நம்பி ஃபார்வர்ட் பண்ணி அது யாருக்காவது இல்லை இது பொய்யான மெசேஜ் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அது சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தது? என்னன்னா இப்போ லேப்டாப் ஸ்கீம்னு இருக்கு. அதை அமுச்சு விட்டா ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்டுக்கு இது அப்ளை பண்ணால் லேப்டாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நானும் அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஒரு தடவை கிடையாது, 2-3 தடவை பண்ணியிருக்கேன். ஆனால் அது கிடைச்சதெல்லாம் இல்லை. அது எப்படின்னா ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணால் கிடைக்கும், 10 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு நீங்கள் இதை ஃபில் பண்ணுங்கள் கிடைக்கும்பாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, ஃபேக்கு தான். ஃபஸ்ட்லலாம் நான் வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் ரொம்ப உண்மை நம்பி நான் நிறைய ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் குரூப்லலாம். திடீர்னு அது ரொம்ப ஓல்டு மெசேஜ், இதை போய் இப்போ ஃபார்வர்ட் பண்ணுறியே அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இது ஃபேக் மெசேஜ், எதுவுமே பார்க்காம அப்படியே அனுப்பிடுவான்னு சொல்லுவாங்க. அதுவும் நான் மனசு கஷ்டப்பட்டிருக்கேன். பிராண்டட் ஷூ கம்பெனிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதில் ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. சரி, ஏதோ ஃப்ரீயாக கிடைக்குதுன்ற மாதிரி நினச்சி நம்ம அனுப்பிடுவோம். அது அப்புறம் அப்படியே அது லிங்க் மாதிரி போயிட்டே இருக்கும். இதை முடிங்க அதை முடிங்க, எதுவுமே அது வந்த பாடம் இருக்காது. நம்ம அனுப்புனவங்க நம்மளை வேற அல்பத்தனமாக நினச்சிருவாங்களேன்னு அது ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. நம்ம எதுவுமே நம்ம நம்பி ஃபார்வர்ட் பண்ணிடக்கூடாது. உண்மையாக என்னென்னு ஆராய்ச்சி பார்க்குறது தான் நல்லது. ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் செட் பண்ணால் அதெல்லாம் பார்ப்பேன். மற்றபடி இந்த ஃபேக் நியூஸு அதெல்லாம் பார்க்க மாட்டேன். இந்த ஆன்லைனில் லோனு, இப்போ எஜுகேஷன் லோன்லாம் தருவாங்க, அதெல்லாம் நம்பி எதுவும் போட்டுற மாட்டேன். யாருக்கும் ஷேரும் பண்ண மாட்டேன். அது பார்த்தோன்னே ஃப்ராடு அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். இப்போ நம்ம இன்ஸ்டாவில் ஒன்று பார்த்துட்ருக்கோம். இப்போ வாட்ஸ்அப்லேருந்து நிறையா அந்த இப்போ ட்ரெஸ்ஸு ஷூஸ்லாம் ஆஃபரில் விடுவானுங்க. அது கீழே வாட்ஸ்அப் நம்பர் தான் ஃபஸ்ட்டு தருவானுங்க. அதை நம்ம இது பண்ணும் போது ஃபஸ்ட்டு அதில் போய் அந்த அமௌண்ட்லாம் ப்ரைஸ் அடிக்கும் போது இந்த ஷர்ட்டு எல்லாம் அமுச்சு விட்ருவானுங்க. இப்போ நம்ம சில டைம் அவன் அக்கௌண்ட் நம்பர் அமுச்சு விட்ருவானுங்க. சில டைம் காசு நம்மளுக்கு அமுச்சு விட்டா சில டைம் வராமல் கூட இருக்கும். என் ஃப்ரெண்டுக்கு அப்படி தான் ஆச்சு. அவன் என்ன பண்ணான், ஷூ நைக் ஷூ ஆர்டர் போட்டான். அது என்னாச்சு, காசுலாம் அமுச்சு விட்டான். அது பட்டு அது ஃபேக்கு. அதனால தான் நிறைய பேர்த்துக்கு இந்த ஃபேக்கான இதெல்லாம் நம்பக்கூடாதுங்கிறது. எல்லா மெசேஜும் நம்ப மாட்டோம். அது உண்மையாக இல்லையான்றத இந்த மாதிரி சப்போஸ் ஒரு திடீர்னு ஒரு மெசேஜ் வந்ததுன்னா ராங் மெசேஜை நம்ம ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. முதல்ல அது தேவையில்லாத ஒரு இதை க்ரியேட் பண்ணும். நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி பெரிய இஷ்யூஸ்லாம் ஆயிருக்கு. உங்களுக்கு ஏற்படுத்தின பெரிய தாக்கம் அப்படின்னா என்ன? ஒரு நீங்கள் மெசேஜ் இதை நம்பி அப்படி ஏமாந்ததும் தாக்கம் இருக்கா? ஏமாந்ததுன்ட்டு இல்லை, இந்த கொரோனா டைமில் இது ரொம்ப எல்லாரையும் ஒரு பயம்படுத்துகிற மாதிரி, பீதியை கலப்புற மாதிரி குரூப்லலாம் நிறைய வந்து நியூஸை கேட்டு பைத்தியமாலாம் ஆகி கடைசியில் நியூஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். டிவியே பார்க்குறதில்ல. டிவி, மொபைல் எதையுமே தொடாமலாம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ஏன்னா ரொம்ப தாக்கத்தை ஏற்பட்டிருந்து அந்த டைமில் தான். வாட்ஸ்அப் குழுக்களில் வரும் தகவல்களுக்கு எப்போதும் யாரும் பொறுப்பேற்பதில்லை. நம்பகத்தன்மை இல்லாத வாட்ஸ்அப் தகவல்களை இறுதியாகவும் உறுதியாகவும் எப்போதும் நம்ப வேண்டாம். அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு சென்னை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை